நான் உன்னை கூப்பிடவே மாட்டேன் போ. இந்நேரம் அவ அதை கரெக்டா கையில எடுத்து பார்த்த. அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? அத்த, அந்த பாம்பு அவளா எடுக்கலனாலும் அவளை எடுக்க வச்சிடும். அந்த அளவுக்கு அது கலாட்டா பண்ணும். அதோட ஸ்பெஷலே அதுதான். அது போடுற சத்தத்துல என்னன்னு அத தரப்பா. அப்பதான் அவ யமன நேர்ல பாப்பா. ஷோ தமனா, நீ சொல்ல சொல்ல அப்படியே குளு குளுன்னு இருக்கு. ஐயோ தமனா, எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. இந்நேரத்துக்கு அவ ஜாடியை திறந்திருப்பாளா இல்லையா? அத்த, எதுவா இருந்தாலும் நம்ம இப்ப அவசரப்பட்டு உள்ள போக கூடாது. அந்த பாம்பு எப்பேற்பட்டதுன்னு பாத்தீங்கல்ல? அதுக்குல்ல தமனா, உள்ள என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணுமே புரியல. உள்ள என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சாகணும்ல? ஆமா ஆமா, பார்த்தே ஆகணும் தமன்னா. ஆமா, அதுக்கு நீ ஏதாவது ஏற்பாடு பண்ணிருக்கியா? எப்படி மாமா அது பாசிபிளா? அவ சாகறத லைவா உங்க எல்லாருக்குமே காமிக்கிறேன். ஏய், காட்டு காட்டு. சர்ப்ரைஸா காமிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா நீங்க எல்லாருமே ஆசைப்படுறதுனால இப்பவே காட்டுறேன். எப்படி தமன்னா, அதுவும் லைவ்ல? அத்த, இவ்ளோ யோசிச்சேன்னா அதை யோசிக்காம இருப்பனா? இந்த கேமரா இப்ப பக்காவா என் போனோட கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ உள்ள நடக்கிற எல்லா விஷயத்தையும் எனக்கு காட்டி கொடுத்துரும். பாப்பா பாப்பா, எப்பதான் கிடைக்குமோ? அது இது கவனிச்சிங்களா? அவ அதோட மூடிய கொஞ்சமா திறந்து வச்சுட்டு போயிருக்கா. அந்த பாம்பு அந்த மூடிய அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அத்த, அங்க பாருங்க. இப்ப அது திறந்துரும். அது இப்ப வெளியே வரதுக்கு பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அது வந்துச்சு, வெளியே வந்துச்சு. அத்த, அத்த, ராணி எங்கெல்லாம் போனாலும் அந்த இடத்தெல்லாம் ஸ்மெல் பண்ணி போக ஆரம்பிச்சிடுச்சு. அப்படியே அவ இப்ப போன இடத்துக்கு போகும். அதுக்கப்புறம் அவளுக்கு சங்கடம். ஏ ராணி, என்ன கூப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப ஏன் என்ன கூப்பிட்ட? நீ இன்னத்துக்கோசரம் அந்த வார்த்தையே புடிச்சு தொங்குற. அப்ப ஏதோ மூட் அவுட்ல சொல்லிட்டேன். அதான் இம்மா நேரம் நான் கூப்பிட்டதுக்கு அப்புறம் வந்தியாக்கும். பாப்பா, நீ கண்டி அந்த பாம்பை புடிச்சு வீசல, இந்நேரம் அத என்ன பரலோகத்துக்கு அனுப்பிடுவோம். இளங்கண்ணு பயமறியாதுன்னு சொம்மாவா சொல்றாங்க. நீ பாட்டுக்கு அத தூக்கி சுத்தி வீசிட்ட,
பாம்பு கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா அப்படிதான் பண்ணணுமா? ஒரு படத்துல பாத்திருக்கேன். இந்த பாரு, வீட்ல இருக்கிற யாராண்டியும் இந்த விஷயத்த சொல்றாத, எல்லாரும் பயந்துருவாங்க. எப்படியோ பொம்மி அக்கா தான் உன்னோட ரூபத்துல வந்து என்னைய காப்பாத்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். காப்பாத்தது நானு, நீ பொம்மை அக்காவையே இழுக்கிற. அம்மா தாய், நீ தான் என்ன காப்பாத்திக்கிற, நீ தான் என் குல தெய்வம், போதுமா? இவ்ளோ கஷ்டப்பட்டும் எதுவுமே நடக்கலையே. எதுவும் போச்சு. ஏதோ ஒரு விஷயம் தொடர்ந்து அவளை காப்பாத்திக்கிட்டே இருக்கு. அதான் என்னன்னு புரியல. தமன்னா, ஒருவேளை பொம்மையா இருக்குமோ? சச்சா, வாய்ப்பே இல்ல. என்ன பண்றது? இனிமே வழக்க போல ஆரம்பத்துல இருந்து வர வேண்டியதுதான். இல்ல, நான் சொன்ன நாளுக்குள்ள எல்லாத்தையும் நான் செஞ்சு முடிப்பேன். சரி, வாங்க உள்ள போய் பேசிக்கலாம். தம்பி, அக்கா, அந்த பாம்பு எடுத்து கொஞ்சம் ஓரமா போட்டு வாங்க. நானா? யோ, எதுக்கு கத்தி ஊற கூட்டுறேன்? வீட்டுல ஆளுங்க இருக்காங்கல்ல, யாரையாவது கூப்பிட்டு தூக்கி போட சொல்லுங்க. வாங்க. இது போட்டு தள்ளுன்னு பார்த்தா இதையே போட்டு தள்ளிட்டாங்க. வாங்க. பாப்பா, பாப்பா, எங்க போனா? பாப்பா, என்ன தம்பி, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? பாப்பா, பாப்பா, ஏதோ பிரச்சனை, அதான் இந்த கத்து கத்துறான். ஆமா, ஏங்க சித்தார்த் எதுக்கு கோயிலுக்கு போன நம்மள சீக்கிரமா வீட்டுக்கு வர சொன்னா? எனக்கு மட்டும் என்ன தெரியும் அஞ்சல, நானும் உன் கூட தானே வரேன். இல்லைங்க, நல்லபடியா தானே அவன் நம்மள விட்டுட்டு போனா, அப்புறம் எதுக்கு அவசர அவசரமா கால் பண்ணி வர சொன்னா? தெரியலமா. இதோ சித்தார்த் வண்டி தான் இருக்கு, அவன் வந்துட்டான் போல இருக்கு. வா உள்ள போய் என்னன்னு கேப்போம். சரி வாங்க. ஏய், நீ போய் அவளை கூட்டு வா. சித்தார்த், என்னப்பா சித்தார்த், எதுக்காக எங்களை இப்படி அவசரமா வீட்டுக்கு வர சொன்ன? சொல்றேன் தாத்தா. பாப்பாவோட உண்மையான அப்பா அம்மா கிடைச்சிட்டாங்களோ, அதான் இவ்வளவு கோவமா இருக்கிறானா? என்னயா, பாப்பாவை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சிச்சா என்ன? இங்க பாரு, உன்னை பாப்பாவை கூட்டு வர சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சு. நீ இன்னும் இங்கே நின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்க. போறேன்யா, போறேன். என்னப்பா? பாப்பா, கீழே இறங்கி வா. என்ன தமன்னா, அந்த திமிர் பிடிச்சவன் இப்ப எதுக்காக அந்த குழந்தைய கூப்பிட்டான் தெரியலையே. என்னப்பா, என்ன விஷயம்? இந்தா. என்னப்பா, எதுக்கு சாக்லேட்லாம்? நீ எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கன்னு தெரியுமா? அதுக்கு இந்த சாக்லேட்லாம் பத்தவே பத்தாது. சாக்லேட் கடையவே வாங்கி தரலாம். இந்தா. என்னது, தாடிகாரனுக்கு பாம்பு விஷயம் தெரிஞ்சிச்சா? அதுவும் எப்படி தெரிஞ்சிருக்கும்? சச்சா, நம்மள காப்பாத்துறதுக்காக தானே பாப்பா அந்த பாம்பைய கொன்னுச்சு. அதுக்கோசரம் எல்லாம் தாடிகாரன் ஸ்வீட் கொடுக்க மாட்டானே. கொத்துனா கொத்திட்டு போட்டு தானே விட்டுருவான். யோ, இப்ப வாச்சா சொல்லியா? ஆமா சித்தார்த், இந்த மன்னலட்சுமி போட்டுக்க. உன்னோட நல்ல மனசுக்கு நமக்கு கிடைச்ச வேலையாட்களும் நல்ல மனசுக்காரங்கம்மா. அப்பா, அவங்க வேலையாட்கள் இல்லப்பா, நம்ம குடும்பத்துல ஒருத்தங்க. அவங்க எல்லாரும் நம்ம குடும்பம். நமக்கு நல்ல வருமானம் வந்ததும் அவங்க எல்லாரையும் அவங்க குடும்பத்தோட நம்ம வீட்டுக்கு வர வச்சு பொங்கலை சிறப்பா கொண்டாடணும்பா. அதுக்கு என்னம்மா, ஜாம் ஜாம்னு பண்ணிடலாம். உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா தான் அமையும்.
அதுக்கப்புறம் நிறைய வருமானம் இருந்துச்சு. 2 கடையாச்சு, அப்புறம் 4 கடையாச்சு, அப்புறம் 8 ஆச்சு, இப்ப 25 கடைகள் ஆயிடுச்சு. ஆனா இத்தனை வருஷத்துல ஒரு தடவை கூட அன்னலட்சுமி சொன்னதை செய்ய முடியல. அவ போனதுக்கு அப்புறம் அதை பத்தி யாரும் நினைக்கவே இல்லை. ஆனா இப்ப பாப்பா அவங்க எல்லாரையும் நாம சேர்த்து வச்சு கொண்டாடணும்னு சொன்னதுல எனக்கு அன்னலட்சுமி சொன்னது ஞாபகம் வந்துருச்சுப்பா. தாத்தா, பாப்பா சொன்னது அம்மாவே வந்து சொன்ன மாதிரி இருக்கு தாத்தா. நாளைக்கு நம்ம ஒட்டுமொத்த கடையில வேலை செய்யற எல்லாரையும் குடும்பத்தோட வர வச்சு அவங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சு பொங்கலையும் இந்த ஆர்டர் கிடைச்ச சந்தோஷத்தையும் அவங்க கூட சேர்ந்து கொண்டாடலாம் தாத்தா. ரொம்ப தேங்க்ஸ் பாப்பா. ராணி, இங்க வா. என்ன? நாளைக்கு நடக்க போற பொங்கல் கொண்டாட்டத்துல அப்பா உன்னை கிஸ் பண்ணுவாரு. நிஜமாவா சொல்ற? ஆனா ஒவ்வொரு பிளான் ஐயோ, அன்னைக்கு இந்த பாப்பா கேட்கலன்னு நினைச்சோம். ஒருவேளை இன்னைக்கு முழுசா கேட்டுருச்சோ? பாப்பா, வாம்மா. வாமா. என்ன பாப்பா? ஆமா, என்ன பேசிட்டு இருந்தீங்க? ஒண்ணு இல்லையே. இல்லையே, பொம்மைய கொன்னன்னு ஏதோ பேசிட்டு இருந்தீங்களே. அப்படியா? அதுவா, பொம்மை இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், பாவம் அவளதான் கொன்னுட்டாங்களேன்னு பேசிட்டு இருந்தோம். அன்னைக்கு நான் வந்தப்போ இதே மாதிரி தான் ஏதோ சொன்னீங்க. சுத்தம், அன்னைக்கே எல்லாத்தையும் கேட்டுருச்சு போல இருக்கு. இந்த ராணிய வீட்டை விட்டு துரத்திடலாம், இல்ல அந்த பொம்மைய போட்டு தள்ளின மாதிரி ஒரு அடியா போட்டு தள்ளிடலான்னு நினைச்சா பொம்மைய நம்ம எல்லாரும் சேர்ந்து தானே ஏதோ சொன்னீங்க. அப்போ நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் பொம்மைய கொன்னீங்களா? அட, என்ன பாப்பா நீ எப்படி எல்லாம் பேசுற? பொம்மை போனதுக்கு அப்புறம் இங்க யாருமே சந்தோஷமா இல்ல அப்படின்னு தான் பேசிட்டு இருந்தோம், இல்ல தமன்னா? ஆமா ஆமா ஆமா. அப்படியா? ஆமா, நேத்ராங்கிறது யாரு? நேத்ராவா? நேத்ரா? ஆமா, இப்போ அப்பா போட்ட டெண்டரை பத்தி ஏதோ சொன்னீங்களே. ஏன் தமன்னா, இவ கேட்டுட்டு கேட்காத மாதிரி பேசுறாளா இல்ல கேட்காம கேட்ட மாதிரி பேசுறாளா? சும்மா இருந்துச்சுப்பா. அதுவா, சித்தார்த்துக்கு டெண்டர் கிடைச்சிருச்சுன்னு நேத்ரான்னு ஒருத்தி பொறாமையில சொன்னா. அத்தை நல்லவங்களுக்கு நல்லதுதான் இருக்கும்னு சொன்னாங்க. ஆமா. அப்படிதானே அத்தை? ஆமா ஆமா ஆமா. அப்படியா? எல்லாம் சரி, கடைசியா 2 வார்த்தை சொன்னீங்களே. என்ன வார்த்தை? பாம்பை விட்டு ராணியன்னு ஏதோ சொன்னீங்களே. அத்தை, இப்போ இவங்க கேட்டதாவ யார்கிட்டயாவது ஒளரிட்டான்னா அவ்வளவுதான். அது குழந்தை இப்ப கேட்டதா அடுத்த 10 நிமிஷத்துல மறந்துட போகுது. அது யார்கிட்ட போய் சொல்ல போகுது? இது நமக்கு நாமளே சொல்லிக்கிற சமாதான வார்த்தைமா. அந்த பொண்ணு எல்லாமே கேட்டிருக்கோம். தமன்னா சொல்றதுதான் உண்மை. வாய மூடு. ஆமா ஆமா, நீங்க சொல்ற மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு ஒரு பேச்சுக்காவது சொல்லி தொலைக்க வேண்டியதானே?
அக்கா நீங்க சொன்ன மாதிரியே அது குழந்தைதான். கேட்டதெல்லாம் விளையாட்டுத்தனமா மறந்துடும்க்கா. ஷோ இல்ல, அது தெளிவா ஒவ்வொன்னையும் நின்னு நிதானமா கேட்டுட்டு போயிருக்கு. என்னத்த இப்படியும் சொல்றீங்க அப்படியும் சொல்றீங்க? இல்ல தமன்னா, எனக்கு இன்னும் படபடப்பே குறையல. அதான் மாத்தி மாத்தி உளறிட்டு இருக்கேன். எதுவா இருந்தாலும் இந்த குட்டி சாத்தா கிட்ட மட்டும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஐயோ, அம்மா, டென்ஷன் ஆகாதீங்கம்மா. இது போய் எங்க யார்கிட்ட என்ன சொல்ல போதோ தெரியலையே. இதெல்லாம் நீங்க பேசுனீங்க தானேன்னு கேட்டா, இல்ல நான் பேசவே இல்லைன்னு என்கிட்டயே பொய் சொல்றாங்கப்பா. எவ்வளவோ தப்பு பண்ணதும் இல்லாம பொய் வேற சொல்றாங்கப்பா. இவங்க எல்லாம் ரொம்ப தப்பானவங்க. ஐயோ, என்ன நடக்குது? ஒரு குழந்தைன்னு பார்த்தா இப்படி போய் சொல்லுது. இல்லாததையும் பொல்லாததையும் சொன்னா எப்படி? ஆமாம்மா, அத்தனையும் பொய். அப்படிலாம் நாங்க பேசவே இல்லை. ஆமா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறானே தெரியலையே. ஆமா, பாப்பா சொல்றது அத்தனையுமே பொய். நாங்க அப்படிலாம் எதுவுமே பேசவே இல்லையே. ஒரு குழந்தை அவளுக்கு தெரியாத விஷயத்துல இவ்வளவு கோர்வையா போய் சொல்லுவாளா? அதத்தான் மாமா நானும் கேக்குறேன். இவ்வளவு கோர்வையா போய் சொல்றாளே, அதுதான் எதுக்காக சொல்றான்னு புரியலையே. பேசாதீங்க. கேவலம் சொத்துக்காக நீங்க எல்லாரும் சேர்ந்து பொம்மிய கொலை பண்ணிருக்கீங்க, அதானே? அட படுபாவீங்களா, எல்லாருமா சேர்ந்து எங்க குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டீங்களே. ஐயோ, சத்தியமா அப்படி நாங்க எதுவுமே பண்ணல. நாங்க யாரையும் கொல்லலாம் இல்ல. அந்த பாப்பா தான் தப்பா சொல்றா. என்னது தப்பா சொல்லுதா? குழந்தை இப்படி எல்லாம் பேசுமா? நீ வேற கொல்லாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிக்கிறீங்களே, நீங்களா மனுஷங்களா இல்ல மிருகங்களா? ஏ சாவித்ரி, நீயும் ஒரு பொம்பளை தானே? சொத்துக்காக இப்படி பொம்மையை கொலை பண்ணிருக்கியே, இத பாவெல்லாம் உன்னை சும்மா விடுமா? ஐயோ, நான் சத்தியமா ஒண்ணும் பண்ணல. இப்படி ஒரு கொடுமையான விஷயத்தை பண்ணிட்டு இவ்வளவு நாளா நல்லவங்க மாதிரி நாடகம் ஆடிட்டு இருந்தீங்களா? இப்படி ஒரு மகா பாவத்தை பண்ணிட்டு அத உணராம பொய் வேற சொல்றீங்களா? அத அந்த கடவுளும் மன்னிக்க மாட்டாரு, நாங்களும் மன்னிக்க மாட்டோம். இது பாருங்க, அந்த பாப்பா தான் தேவையில்லாம போய் சொல்லுதுன்னா அத கேட்டுட்டு நீங்களும் என்ன சந்தேகப்படுறீங்களா? நாங்களும் இந்த வீட்டுல ஒருத்தங்க தானே, இப்படி எல்லாம் பண்ணுவோமான்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? நாங்க பண்ணலங்க, சத்தியமா சொல்றேன், நாங்க பண்ணல. யாருமே நம்ப மாட்டேன்றீங்களே. நீ வேற ஏமா எரியிற நெருப்புல பெட்ரோலை ஊத்துற? தமன்னா, சித்தார்த் வேற அமைதியா நிக்கிறான். அவன் கண்ணுல இருக்கிற கொலவெறிய பாத்தியா? கேவலம் பணத்துக்காக எல்லாருமா சேர்ந்து பொம்மிய துடி துடிக்க கொலை பண்ணிருக்கீங்க. நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா? அந்த தவமணியோட சேர்ந்து நீங்களும் தானே பொம்மிய கொண்டு இருக்கீங்க. தாத்தா, அவங்களாண்ட கேட்டா அவங்க எப்படி சொல்வாங்க? இவங்க எல்லாருமா சேர்ந்துதான் பொம்மி அக்காவை கொண்டு இருக்கிறாங்க. பொம்மி அக்கா 3 பொம்பளைங்கன்னு சொல்லிச்சு. தமன்னா, சாவித்ரி 2 பொம்பளைங்க தானே இருக்கீங்க. ஓ, அப்போ இதுல நேத்ராவும் கூட்டா? அப்போ பொம்மி அக்கா சொன்னது சரிதான். அப்போ நீங்க 3 பேரும் பொம்பளைங்க, மனோ, ரகுவரன், தவமணி, ரவுடிங்களோட சேர்த்து மொத்தம் 8 பேரு. பொம்மி அக்கா சொன்ன கணக்கு கரெக்டா இருக்குது. இவங்க தான் தாத்தா. இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது தாத்தா. இல்ல இல்ல மாமா. சும்மா நிறுத்து ராணி. என்ன விட்டா பேசிட்டே போற? ஏதோ குழந்தை சொல்றத வச்சு நீ எங்களையே சந்தேகப்படுறியா? உங்களுக்கு என்ன பத்தி என்ன தெரியும்? நீயே ஃப்ராட் பண்ணிட்டு தான் இந்த வீட்டுக்குள்ள வந்த. உன் ஃப்ராட் தனத்தை நாங்கெல்லாம் காட்டி கொடுத்துருவோங்கிறதுனால இப்ப அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு எங்க மேலேயே பழி போடுறியா?
இவன் சொல்றானே நீங்க நம்புறீங்களா மாமா? என்ன மாமா இதெல்லாம்? நாங்க அப்படி எல்லாம் பண்ணுவோமா? நாங்க அப்படி எல்லாம் பண்ணல மாமா. இத பாருங்க, சத்தியமா சொல்றோம், நாங்க அப்படி எல்லாம் பண்ணல. எல்லாரும் எங்களை நம்புங்க. சத்தியமா நான் நம்பவே மாட்டேன். எல்லாத்துக்கும் என்னாண்ட சாட்சி இருக்குது. நீங்க தான் அப்படி ஒரு பாவத்தை பண்ணிடுறீங்க. அத பத்தி நீங்க பேச சொல்ல அந்த குழந்தையும் கேட்டுக்குது. ஆமா, இவங்க பேசினதெல்லாம் நான் கேட்டேன். நிஜமாவே இவங்க தப்பானவங்க. எல்லாரும் கேட்டதுனால இவங்க நடிக்கிறாங்க. காளி ஓம் சாமுண்டீஸ்வரி ஓம் ருத்ரேஸ்வரி. பாப்பா, ஏன் பாப்பா ஏன் அங்கேயே தயங்கி நிக்கிற? வா. என்ன நீ ஏன் அப்படி வராமலே இருக்கிற? பாப்பா இங்க வாமா சீக்கிரம். அப்பாக்கு நிறைய வேலை இருக்கு. வா. வா பாப்பா, சீக்கிரம் வா. அப்பதானே தாடிகார முகத்துல சேத்த பூச முடியும். பாப்போம் பாப்போம். அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். வா பாப்பா. பாப்பாக்கு நான் சொன்ன ட்ரெஸ் தான் ரொம்ப பிடிக்கும். இந்த கண்ணாடியை எடுத்துட்டு போய் உங்க வீட்ல ஒரு இடத்துல மாட்டி வைங்க. நீங்க சொல்ற மாதிரி பூமியோட நடமாட்டம் அந்த வீட்ல இருந்தா இந்த கண்ணாடியில தெரியும். அவ எந்த ரூபத்துல இருந்தாலும் சரி, நீர் நெருப்புன்னு இப்படி பஞ்சபூத வடிவத்துல இருந்தாலும் சரி, இல்ல வேற ஏதாவது உருவத்துல இருந்தாலும் சரி, ஒருவேளை உருவமா இல்லாம அருவமா இருந்தாலும் சரி, அவ இந்த கண்ணாடிய கடக்கும் போது அவ உருவம் இதுல தெரியும். நீங்க சொல்ற மாதிரி பூமி அந்த வீட்ல நடமாடிக்கிட்டு இருந்தா அவ உருவம் இந்த கண்ணாடி மூலமா கண்டிப்பா தெரியும். இது போக இன்னொரு பிரம்மாண்ட மந்திர கண்ணாடியை உங்களுக்கு தர்றேன். அத வீட்டுக்குள்ள ஒரு பொதுவான இடத்துல மாட்டி வைங்க. பொம்மியோட நடமாட்டம் ஒருவேளை இருந்தா அந்த கண்ணாடியில இருந்து அவளால தப்பிக்கவே முடியாது. ரொம்ப நன்றி சாமி. சொல்லுமா. கண்ணாடி எல்லாம் பார்க்க வேண்டாம்ப்பா. எனக்கு அந்த 2 ட்ரெஸ்ஸுமே ஓகே தான். நான் வச்சுக்கிறேன். பாத்தியா, பாப்பாக்கு நான் அத்தது புடிச்சிருதியா? உன்னை மறந்துட்டு பேசுற. நான் எடுத்தது தான் பிடிச்சிருக்கு. ஆமா, பெரிய இவரு. பாப்பா, நான் எடுத்த ட்ரெஸ் என் திருப்திக்கு ஒரே ஒரு முறை வச்சு பார்த்தா நல்லா இருக்கும்ல. நீ என்னன்னா வர மாட்டேங்கிற. வா. தாத்தா, யாரு அம்மா? என்ன வேணா அப்பான்னு சொல்லுங்க. இவளையெல்லாம் நான் அம்மான்னு ஒத்துக்க மாட்டேன். ஐயோ, வாய் தவறி சொல்லிட்டேன்பா. சரி பாப்பா, உனக்கு எது பிடிச்சிருக்கு? அப்பா, உங்களுக்கு பிடிச்ச எல்லாமே எனக்கு பிடிக்கும்பா. எல்லாம் நல்லா தான் இருக்கு. பாத்தீங்களா, பொங்கல் கொண்டாடுறாங்களாமா. இதெல்லாம் பார்க்க பார்க்க கடுப்பாகுதுமா. பொங்கல் கொண்டாடுறதுக்கு பெரிய திட்டம் போடுறாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், பொங்கல் பொங்கி இவங்க மூஞ்சில் அடிக்க போகுது. இது இவங்களுக்கு ஒரு மறக்க முடியாத பொங்கலா இருக்கும். பாப்பா, நீ எத்ததான் நல்லா இருக்குதுன்னு சந்தோஷப்படுதுன்னு நினைச்சு நீ சிரிச்சுன்னு இருக்கியா? பாப்பா, நான் எடுத்தது நல்லா இல்லையா? நீயும் அப்பா சைடுல கட்சி சேர்ந்துக்கின்னு நல்லா ஆகுது நல்லா ஆகுதுன்ற. நம்ம ஆகட்டும்.
யோ என்னயா பாப்பாவை மட்டும் பார்த்து பார்த்து எத்தனை இருக்கிற நான் கேட்டுனே இருக்கிறேன் எனக்கு கண்டுக்கவே மாட்டேற எனக்குலாம் தர மாட்டியா ஏய் நீ கொஞ்சம் பேசாம இருக்க மாட்ட ஆளப்பாரு யோ என்னயா எடுத்து கொடுப்பியா மாட்டியா நீ நினைக்கிறது என்னைக்கும் நடக்காத கொஞ்சம் பாரு பாப்பா இன்னொரு 4-5 ட்ரெஸ் எடுத்துக்கலாம் பாப்பா ஓகேவா இந்த தாடிகாரன் பாப்பாவை தலையில தூக்கி வச்சு ஆடுறத பார்த்தா நிஜமாவே பெத்தவங்க வந்து கேட்டாலும் கொடுக்க மாட்டான் பொழுது யோ என்னயா உன் கதை எனக்கு இப்ப சேலை எடுத்து கொடுப்பியா மாட்டியா ஏய் நீ என்ன திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்க வேற ஆளா பாரு ராணி ஆக்க பொறுத்தவங்க எப்பவும் ஆற பொறுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. என்ன நீ பழமொழியெல்லாம் சொல்ற ஆமா ராணி, கொஞ்சம் தான் போறேன், அமைதியா இரு பாத்துக்கலாம். ஏதோ நீ சொல்றத நம்பி நான் இப்போ சும்மா விடுறேன். இல்லாங்காட்டி தாடிகாரனை சும்மா வச்சு செஞ்சிருப்பேன். கண்ணு தெரியலையா? ஏன் இப்படி கண்ணு மண்ணு தெரியாம மேல வந்து விழற? யோ நாயா விளையாடுறியா? நீ சர்ன்னு வந்து என் மேல வந்து மோதிட்டு இப்ப என் மேல பழி போடுறியா? ஆமாமா, உன் மேல அப்படியே ஆசை பாரு, அதான் அப்படியே வேணும்னே வந்து மோதுன. யோ இம்மா நாளா இந்த ஆசைய நீ சொல்லவே இல்ல. என்ன மாதிரியான ஆளுங்கள பார்த்தா புடிக்காது, பாக்க பாக்க தான் புடிக்கும். உன்ன பாக்க பாக்க பிடிக்குமா? உன்னெல்லாம் பாக்க பாக்க கூட பிடிக்காது, உன்னை பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. நீ நினைக்கிறது இந்த ஜென்மத்துல நடக்கவே நடக்காது. நல்ல நாள் அதுவும் உன் முகத்துல முடிச்சு தொலைஞ்சிருக்கேன். இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல. பொம்மி அக்கா, போன வருஷம் இதே நேரம் நீ எவ்வளவு சந்தோஷமா இந்த வீட்டு உள்ளார பொங்கல் கொண்டாடி இருப்பல்ல. ஆனா இந்த வருஷம் அந்த படுபாவைங்க உன்னை கொன்னுட்டதுனால நீ ஆவி ஆயிட்ட. இருந்தாலும் நீ எங்களோட சேர்ந்து இந்த வருஷமும் பொங்கல் கொண்டாட வரணும்க்கா. பொம்மி அக்கா, பொங்கலுக்கு சூரியனுக்கு தான் முதல்ல பொங்கல் படைச்சு கும்பிடுவாங்க. இன்னைக்கு உனக்கு நான் முதல்ல படைச்சுக்கிறேன். அதனால நீ வர்றது மட்டும் போதாதுக்கா, வந்து நான் படைச்ச இந்த பால் பொங்கலையும் சாப்பிடணும். இன்னைக்குதான் சித்தார்த்துக்கும் ராணிக்கும் கடைசி நாள். எப்படி அந்த பொம்மி வந்து இவங்களை காப்பாத்துறான்னு நானும் பாக்குறேன். இன்னைக்கு தெரிஞ்சிடும் அந்த பொம்மி இருக்காளா இல்லையான்னு. ஹே பொம்மி, எங்கடி இருக்க? வாடி வா, என் கண்ணு முன்னாடி வா. பொம்மி அக்கா, அன்னலட்சுமி அத்தை ஆசைப்பட்ட மாதிரி தடவையா இந்த வீட்ல பொங்கல் கொண்டாட போறோம். அது உன்னோட ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்பவும் வேணும்க்கா.
உன்னதான் கேக்குறேன், எதுக்கு இந்த கண்ணாடி? அது ஒண்ணு இல்ல மனோ, என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிளோட கண்ணாடி சரியில்லை, அத மாத்தணும்னு ஒரு புது கண்ணாடி ஆர்டர் பண்ணிருந்தேன். அவங்க அத வாசலே கொண்டு வந்து வச்சுட்டு பொங்கல் முடிஞ்சதும் மாட்டி தரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அவ்வளவுதான். என்ன தமன்னா, இந்த பொங்கல் கொண்டாடுற வீடை ஏழு வீடா மாத்தி காட்டுறேன்னு அதுக்கான திட்டம் ஏதாவது போட்டிருக்கியா இல்லையா? இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த வீட்டுல பொங்கல் கொண்டாட்டம் ஆரம்பிக்க போகுது. அப்புறம் எப்பவும் போல எல்லாமே சொதப்பி அவங்க கூட சேர்ந்து பொங்கல் கொண்டாடி கொஞ்சமா பிரசாதம் வாங்கி நாமளும் சாப்பிடுற மாதிரி ஆயிட போகுது. இப்போ எதுக்கு நீ இவ்ளோ டென்ஷன் ஆகுற மனோ? அவ்ளோ சொன்ன நான் பிளான் எதுவும் போடாமையா இருப்பேன்? அங்க பாரு, ஒருத்தன் தோரணம் கட்டிட்டு இருக்கான்ல. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அவன் கையில ஒரு மோதிரம் போட்டிருக்கானே, தெரியுதா? மோதிரமா? ஆமா, அவன் மோதிரம் போட்டிருக்கான். அதுக்கும் நான் கேட்ட பிளானுக்கும் என்ன சம்பந்தம்? அங்க பாரு, அவன் கையில மோதிரம் இருக்கா. சரி தமன்னா, இப்ப அவன் மோதிரம் போட்டிருக்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம்? எதுக்காக இப்படி இவ்ளோ அவசரப்படுற மனோ? சொல்றேன். அங்க பாரு, அங்க ஒருத்தி கோலம் போட்டுட்டு இருக்கான்ல. ஐயோ மனோ, நீ ஆள் வளர்ந்த அளவுக்கு உன் மூளை வேலை செய்ய விட மாட்டேங்கிறியே. அவங்க எல்லாருமே ஒரே டிசைன்ல மோதிரம் போட்டிருக்காங்களே, அத நீங்க கவனிக்கலல்ல? ஆமா தமன்னா, அவங்க 3 பேரும் எப்படி ஒரே டிசைன்ல மோதிரம் போட்டுக்க முடியும்? அது அவங்களா போடல, நான் அவங்க கிட்ட ரிங்க கொடுத்து போட சொல்லிருக்கேன். ஆமா மனோ, அது சாதாரண மோதிரம் அல்ல, ஸ்பெஷலா டிசைன் பண்ணி ஜெர்மன்ல இருந்து ஷிப்ல வர வச்சது. ஓ தமன்னா, அதுல அப்படி என்ன இருக்கு? சொல்றேன் சித்தப்பா. யார் அது? என்ன இப்படி பாக்குது? மனோ, மனோ, ஏய், அந்த ரவுடிங்க சித்தார்த்தோட கையவோ இல்ல அந்த கிழவனோட கையவோ யதார்த்தமா பிடிக்கிற மாதிரி அந்த பாய்சனை அவங்க கையில இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த பொங்கல் விழால கூட்டத்தோட கூட்டமா சித்தார்த் ராணிய நிறுத்தினா போதும். அடுத்த 6 மணி நேரத்துல என்னாச்சுன்னே தெரியாம அவங்க எல்லாருமே செத்துருவாங்க. என்ன சொல்ற தமன்னா? ஆமா மனோ, கொஞ்சம் தலை சுத்தும், மயக்கமா இருக்கும். ஆனா
அவங்க எல்லாம் ஏதோ பித்தோன்னு நினைச்சுப்பாங்க. இது எந்த அளவுக்கு ஹைலி பாய்சனோ அதே அளவுக்கு ஸ்லோ பாய்சனும் கூட. ஆஹா. லைட்டா தலை சுத்துற மாதிரி இருக்கும், அப்புறம் போதையிலேயே இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்களால அதை கண்டுபிடிக்கவே முடியாது. அவங்க போனமா சரியா 6 மணி நேரம் ஆகும். இதுல இருந்து அவங்களால தப்பிக்கவே முடியாது. மொத்தத்துல பண்டிகை வீடு எழவு வீடா மாறப்போகுது. அதோ வந்துட்டாங்களே. எப்ப சித்தா இங்க பாருப்பா. நான் அப்புறமா கூப்பிடுறேன். இங்க பாரு தமன்னா, நாம ரொம்ப நேரம் நின்னு பேசிட்டு இருந்தா அதை பார்த்து மத்தவங்களுக்கு தேவையில்லாம சந்தேகம் வரும். ம், வா போலாம். வாங்க மாமா. பாப்பா, அழகு. இந்த Dress உங்களுக்கு சூப்பரா இருக்கு. இந்த வருஷம் நீங்க சொன்ன மாதிரியே பொங்கலை சிறப்பா கொண்டாடுறோம். இது பாப்பாவோட பொங்கல். ஏ பொம்மி, இங்க நீ இருக்கிறது உண்மைனா இன்னைக்கு முன்னாடி நீ வந்துதாண்டி ஆகணும். இங்க நீ இருக்கியா இல்லையான்னு இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சிடும். நீ எந்த உருவத்துல இருந்தாலும் சரி, இந்த கண்ணாடி உன்னை காட்டி கொடுத்துரும். என்னாச்சு? எனக்கு எல்லாம் ரெண்டு ரெண்டாவே தெரியுது. என்னன்னு ஒன்னும் புரியலையே. அப்படியே நீ இங்க இருந்தாலும் உன்னோட ஆசை புருஷனும் உனக்கு பிடிச்ச ராணியும் சாகிறத உன்னால தடுக்கவே முடியாது. தள்ளி நின்னு கதறி அழதான் முடியும். தமன்னா, என்னாச்சு தமன்னா? ஒண்ணுல்ல, பொம்மையவே நினைச்சிட்டு இருந்ததால ஒரு செகண்ட் அவ கண்ணாடியில தெரியற மாதிரி இருந்துச்சு. ச்சே. சரி. ஒண்ணு இல்ல சார், காலையில இருந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தான். அதான் கிறங்கிட்டான் போல இருக்கு. நான் பாத்துக்கிறேன் சார், நீங்க கொடுங்க. என்னவ ராணிய கொல்லுவான்னு பார்த்தா பக்கத்துல சித்தார்த்த கொல்ல போனவன் மேல சாஞ்சிட்டான். சுகர் வந்தவன், பிபி வந்தவன் எல்லாம் ரவுடின்னு கூட்டிட்டு வந்து நிப்பாட்டினா அவனோட சேர்ந்து இன்னொருத்தனும் போயிட்டான். சரி, அதான் இன்னொருத்தர் இருக்காள, அவளாவது கச்சிதமா முடிக்கிறாளான்னு பாப்போம்.
தமன்னா இங்க வந்து நிக்காம இவன் எதுக்காக அந்த கண்ணாடியை பிடிச்சிட்டு நிக்கிறான்னு தெரியலையே. இவள ஹே, சித்தார்த் ராணிக்கு ஒண்ணுன்னா மட்டும்தான் நீ வருவேன்னு இல்ல, கிழவனையும் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. அவரு சாக போறாருனாலும் நீ வருவல. வா, சீக்கிரமா வா. என்ன தமன்னா அங்க பாத்தியா நீ? எல்லாமே சொதப்பலா நடந்துகிட்டு இருக்கு. நீ என்னடா இங்க கண்ணாடி கிட்ட நின்னுட்டு இருக்க? ஏன் இங்க இருக்கிறவங்க யாராவது கண்ணாடியை எடுத்துட்டு போயிடக்கூடாதுன்னு பாதுகாப்பா நிக்கிறியா? இந்த அட்டம்ப்டே பொம்மி இங்க இருக்காளான்னு பாக்குறதுக்காகன்னு உன்கிட்ட எப்படி மனு சொல்றது? என்ன உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், எதுவும் பதில் சொல்லாம நிக்கிற? வா. இல்ல மனோ, அங்க வந்து நின்னா அவங்களுக்கு தேவையில்லாம என் மேல டவுட் வரும். அதனாலதான் இங்கே நின்னுட்டு கண்ணாடி வழியா அங்க என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு இருக்கேன். அம்மா தர்ஷினி, அந்த பின்னாடி இருக்கிற பையலாடுமா. விடு மனோ, முதல்ல அங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம். எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. என்னப்பா பொங்கல் நாள் அதுமா போலீஸ் வந்திருக்கு? சரி வா போய் பார்க்கலாம். சிதம்பரம் நீ பாத்துக்க. சரிப்பா, நீங்களும் இருந்து பாத்துங்க. நான் கொடுத்துக்கிறேன், நீங்க வாங்கம்மா. தமன்னா, ஜான்சி எதுக்கு இங்க வராங்க? யாருக்கு தெரியும் மனோ? என்ன மேடம் திடீர்னு? சார் பயப்படாதீங்க, என்ன இங்க பக்கத்துல ஒரு ஃபங்க்ஷனுக்கு கெஸ்டா கூப்பிட்டு இருந்தாங்க. அதை முடிச்சிட்டு வர வழியில உங்க வீட்டை பார்த்ததும் நின்னுட்டேன். பொங்கலை செம்மையா கொண்டாடுறீங்க போல, எங்களையெல்லாம் கூப்பிட மாட்டீங்களா? கூப்பிடலாம் என்ன மேடம், அதான் நீங்களே வந்துட்டீங்களே, எங்களோட சேர்ந்து பொங்கலை கொண்டாடிட்டு தான் போறீங்க. ஏன் தமன்னா, நாம ஆளுங்களை வச்சு இவங்க கதையை முடிக்கலாம்னு பார்த்தா கழுகுக்கு மூக்குல வேர்க்கிற மாதிரி இவ வந்து நிக்கிறா. மனோ, இன்னைக்கு இவ இல்ல, அந்த கடவுளே வந்தாலும் இந்த வீட்ல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரா சாகிறத தடுக்கவே முடியாது. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். என்ன மாமா? தமன்னா, யாரோ புடவை கட்டிட்டு அழகா இருக்கிறாங்க, பாக்குறதுக்கு ஜான்சி மாதிரியே இருக்காங்க. இவர் வேற ஜான்சி கிட்ட போதையில போய் ஏதாவது உளறி வைக்க போறாரு. இவர் வீட்டுக்குள்ள தானே போனாரு, இப்ப எதுக்கு வெளியில வந்தாரு? இவன் இங்க சாகுற அதே நேரத்துல அங்க ராணியும் காலி நடக்க போறத பார்த்து என்ஜாய் பண்ணுமானோ. இப்ப நம்ம செங்கோட வாதியாரு நமக்காக சிலம்பு சுத்துவாரு. தாத்தா, நமக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிடலாம். சரி சரி சரி.
நான் போய் அவர் சாகிறத என்ஜாய் பண்றேன். பாப்பா இங்க வாங்க. அங்கேயே தனியா நிக்கிறீங்க. உன்னோட டெத்துக்கான கவுண்டவுன் ஆரம்பிக்கிற இந்த நேரத்துல எங்கடா போற? ஏன் தமன்னா, என்னை ஏன் ரூம்ல வச்சு லாக் பண்ணீங்க? நீங்க அடிச்ச கூத்தப்படி. உண்மையாவே போதை ஊசி இன்ஜெக்ட் ஆனது மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் சத்தியமா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல தமன்னா. ஆனா அந்த மருந்து உள்ள போனதும் ஒரு செகண்ட்ல நாக்கு வறண்டு போச்சு. 10 நாள் தண்ணி குடிக்கலன்னா எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சு. ஒரு கேன் தண்ணிய முழுசா குடிச்சிட்டேன்னா பாத்துக்கேன். சரி, என்னதான் ஆச்சு? பொம்மி வந்தாளா இல்லையா? ஏன் தமன்னா, இங்க சித்தார்த், ராணி எல்லாருமே நல்லா இருக்காங்களே, அவங்களுக்கு ஏன் எதுவும் ஆகல? சொல்றேன். ஏன் தமன்னா, இது வரைக்கும் அவங்க 2 பேருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாம இருந்துச்சு. ஏன் அந்த பொம்மி கூட்டத்தோட கூட்டமா வந்து காப்பாத்திருக்கலாம்ல? ஆனா இப்ப சித்தார்த்த காப்பாத்த எப்படியும் வந்துதான் ஆகணும். அப்போ எப்படியும் கண்ணாடியில தெரிஞ்சுதான் ஆகணும். ஆமா சித்தப்பா, அந்த ஒரு நொடிக்காக தான் நான் கண்கொத்தி பாம்பா காத்துட்டு இருக்கேன். இவ்வளவு பேர் இருக்கீங்க, யாராவது ஒருத்தர் கூட வர மாட்டீங்களா? இன்னத்துக்கோசரம் இப்படி சத்தமே வராம பின்னால வந்து நின்னு இருக்கிற? மா, நீங்க எதுக்குமா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு? அதுக்கு தானேமா நாங்க வந்திருக்கோம். பரவாயில்ல. பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். சரிங்கம்மா. இங்க பாருங்க, இந்த மோதிரத்துல இருக்கிற பாய்சனை யாருக்கெல்லாம் இன்ஜெக்ட் பண்ணணும்னு சொல்றேன், தெளிவா கேட்டுக்கோங்க. சித்தார்த், ராணி, அப்புறம் அந்த கிழவன் பாட்டி, இவங்க யாருக்கு வேணாலும் இன்ஜெக்ட் பண்ணுங்க. அப்புறம் ஒருவேளை தடங்கல் ஆயிடுச்சுன்னா திரும்பவும் ட்ரை பண்ணுங்க. மறுபடியும் தடங்கல் ஆயிடுச்சுன்னா திரும்ப திரும்ப நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஃபெயிலியர் ஆனாலும் பரவாயில்ல, திரும்பவும் ட்ரை பண்ணுங்க. நான் சொல்ற ஒருத்தர் கையில இன்ஜெக்ட் பண்ற வரைக்கும் இதுல எந்த சேஞ்சஸும் இருக்க கூடாது. புரியுதா? சரிங்கம்மா. புரிஞ்சது, நல்லாவே புரிஞ்சது. நான் மட்டும் ஜெயிச்சிட்டா உன் பொண்டாட்டிய இவங்க எல்லாரும் முன்னாடி நிக்க வச்சு சேலையை உருவிட்டு போயிடுவேன். அது உனக்கு ஓகேவா?
சித்தார்த், என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான் இவன்? சர்ரா வேணாப்பா சித்தார்த். தாத்தா, நீங்க பயப்படாதீங்க தாத்தா. அவன் ஊருக்கு போகும்போது சேலையை கட்டிக்கிட்டு தான் போவான். டேய் சித்தார்த், வேணாம்ப்பா இதெல்லாம். ஏங்க, அவன் அவ்வளவு மட்டமா பேசுறான். இப்ப கூட சித்தார்த் இறங்கலன்னா எப்படிங்க? சித்தார்த், பாட்டி நான் சொல்றப்பா, நீ அவனை போய் ஜெயிச்சிட்டு வா. சித்தார்த், அவங்கிட்ட வெறும் வித்தை மட்டும் தான் இருக்கு. ஆனா உங்ககிட்ட வித்தையோட சேர்த்து அன்னலட்சுமியோட ஆசீர்வாதமும் பொம்மியோட அன்பும் இருக்குடா. உன்னை அவங்க 2 பேரும் எப்பவுமே கைவிட மாட்டாங்கப்பா. பாப்பா, எல்லாம் சரி, ஆனா இந்த பேக் எதுக்கு மாட்டிருக்க? அதுவா, அப்பா பொங்கல் பண்டிகை கொண்டாடுறதுக்கு எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாக்குறாருல்ல, அப்ப அவருக்கு தாகம் எடுக்கும்ல. அதனால தண்ணி பாட்டில் வச்சிருக்கேன். அவருக்கு தாகம் எடுக்கும் போதெல்லாம் கொடுப்பேன். நான் தண்ணி குடிக்காம கூட இருக்க கூடாதா? ஆமாப்பா, நீங்க பிஸியா இருக்கும் போது நான் உங்களுக்கு எடுத்து கொடுப்பேன். சரி, அப்ப எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? அது என்னன்னா, அந்த தண்ணி பாட்டிலோட சேர்த்து இந்த செல்போனையும் உள்ள வச்சுக்கோ. எனக்கு போன் வந்தா மட்டும் எடுத்துக்கொடு. சரிப்பா. எப்படியும் சண்டை போடுறதுக்கு முன்னாடியே சித்தார்த் அவன் காலுக்கு கீழே மயக்கம் போட்டு விழுந்துருவான் போல இருக்கு. இல்ல, அது அவன் சாகும் போதுதான் நடக்கணும். அப்பதான் பார்க்க நல்லா இருக்கும். ஆஹா, அவன் கண்ணெல்லாம் அப்படியே கட்டிக்கிட்டு செவக்க ஆரம்பிச்சிருச்சு.
திடீர்னு எனக்கு என்னாச்சு? அப்பா தல, அவன் உயிர் இன்னைக்கு போகணும் தல. நீ கட்டு தல. தில்லு இருந்து அடிச்சு பாரு என் தலைவனை. என்ன நானும் பாத்துட்டு இருக்கேன், ஓர நக்கலா பேசிட்டு இருக்க. நீ என் கூட மோத போற? சொன்னா கேளு. தாடிகாரா, நான் தான் சொல்றேன்ல, நான் பாத்துக்கிறேன்யா. ராணி தான் தெரியுறா. ஒரே குழப்பமா இருக்கே. ஒருவேளை இது ராணி உருவத்துல இருக்கிற பொம்மையா இருக்குமோ? இவ எனக்கு ராணியா தான் தெரியுறா. ஒரே குழப்பமா இருக்குப்பா. இவ எதுக்கு அவங்கிட்ட போய் பெரிய இவளாட்ட அவனை எதிர்த்து நிக்கிறா? லூசு. என்ன தமன்னா, அவன் சாவான்னு பார்த்தா செங்கோடன் கையால ராணி தான் முதல்ல சாவா போல இருக்கு. எது எப்படியும் இப்ப ராணி சாகட்டும், அடுத்த அட்டம்ப்ட்ல சித்தார்த்த போட்டுருவோம். இவ சாக போறான்னு தெரிஞ்சா பொம்மையால சும்மா இருக்க முடியாதே. அவ கண்டிப்பா வருவாளே. கண்ணாடியில பாக்கலாம். மனு, ஒரு நிமிஷம் இரு, நான் வந்துடுறேன். இவரு அவன் ஆம்பளை, அவனே என்கிட்ட ஒரு வழி ஆயிடுவான். சொன்னா கேளு. தெரியாம இங்க வந்து நின்னுட்டா நான் உன்னை மன்னிச்சு விடுறேன். ஓடி போயிடு. அதே தான் நானும் சொல்றேன். ஒழுங்கு மரியாதையா இப்படியே நீ ஓடிட்டனா, நீ பொய்யா வாங்கி வச்சுக்கிற வித்தக்காரங்கிற பட்டம் அப்படியே மெயின்டைன் ஆகும். இல்லன்னு வச்சுக்கோ, அந்த பட்டமும் காத்துல கீஞ்சிக்கின்னு டார் டாரா தொங்கும். சரியான நேரத்துல ஹெல்ப் பண்ணீங்க மேடம். அப்போ உன் புருஷன் சொல்லி கொடுத்த வித்தியை வச்சு நீ என்ன தோக்கடிக்க போற? ஆமாயா. உன் புருஷன் தோத்துட்டா எல்லாரும் முன்னாடி உன்னை நிக்க வச்சு உன் சேலை உருவறதா பேச்சு. இப்போ காலத்துல நீயே வந்து இறங்கி இருக்க. சொல்லு, என்ன பெட்டி வச்சுக்கலாம்? அத்தையும் நீயே சொல்ற. நீ தோத்துட்டா உன் புருஷன் கட்டின தாலி காலத்துக்கும் உன் கழுத்துல இருக்க கூடாது. ஏன்பா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? சவால் வந்துட்டா இதெல்லாம் சகஜம் சார். நீ உள்ள போ ராணி, நீ உள்ள போ. நான் சொன்னா கேளு. உனக்கு என்ன தாலி அறுத்து கொடுக்கணுமா? சரிடா. நானே இத கொண்டு போய் குத்திட்டு அவனு என்ன ஓணும்னு கேட்டு வந்துடுறேன். உடுக்கா. அம்மா, அவன் தான் ஏதோ கேனத்தனமா பேசிக்கிட்டு இருக்கான். எப்படியும் சித்தார்த் சார் கிட்ட அடி வாங்கிட்டு தான் போவான். நீங்க போங்க, நான் போய் மோர் எல்லாருக்கும் கொடுக்கறேன். இல்ல இல்ல, நீங்க கொடுங்க.
என்ன மேடம்? உனக்கு கொடுத்த பொங்கல் பரிசு பத்தாதுன்னு சித்தார்த் சொன்னாரு. அதான் கொஞ்சம் ஸ்பெஷலா சேர்த்து கொடுக்கலான்னு வந்தேன். என்ன மேடம், என்னத்துக்கோசரம் இப்ப உங்களை அடிச்சீங்க? உங்க வீட்டுல நடக்கிற பொங்கல் பண்டிகையில கூட்டத்தோட கூட்டமா பொம்மையை கொன்னவங்கள மிச்ச சொச்சம் ரவுடிங்ல இறக்கி விட்டு ஒன்ன சித்தாத்துன்னு நிறைய பேரை அட்டாக் பண்ண வந்திருக்காங்க. அந்த கும்பல்ல ஒருத்தி தான் இவ. என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா ராணி, இந்த விஷயத்தை எல்லாரும் முன்னாடியும் சொன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க. பொங்கல் கொண்டாடுற மூடே ஸ்பாயில் ஆயிடும். அதான் விஷயத்த மறைச்சு நான் கேஷுவலா வர மாதிரி வந்து வாட்ச் பண்ணேன். அப்பதான் இவ கூட இருந்த ஆளுங்க இங்க ஏதோ பண்ணி பாய்சன் அட்டாக் ஆகி அவனுங்களே கிளம்பி ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்தானுங்க. இவ மட்டும்தான் இங்க இருக்கிறா. இவங்க எல்லாரும் இந்த மோதிரத்தை போட்டுதான் ஏதோ பிளான் பண்ணிருக்காங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்பதான் டிபார்ட்மெண்ட்ல இத பத்தி விசாரிக்க சொன்னப்ப இப்படி சாகிறது தெரியாம சாகடிக்கிறதுக்கான ரிங்க அப்ராட்ல இருந்து மார்க்கெட்டுக்கு வந்திருக்குன்னு டீடைல் வந்துச்சு எனக்கு. இப்ப நான் இவ்வளவு டவுட் பட்ட மாதிரியே உன் கையில 2 டைம் இந்த ரிங்க வச்சு அழுத்த பார்த்தா. இப்ப சொல்லு, இவ்வளவு அடிச்சா மட்டும் போதுமா? இல்ல மேடம், கொன்னு குழியில போடணும். மேடம், நீங்க சொல்ற மாதிரிலாம் அந்த மாதிரி மோதிரம் இல்ல மேடம். அப்படியா? கான்ஸ்டபிள், அந்த காஸ்டியூம் கொடுங்க. ரிங்க கழட்ட. மேடம் இல்லைங்க மேடம். கழட்டுங்கறல கொடு. ராணி, இந்த விஷயத்த உன்கிட்ட கூட சொல்லாம இந்த கும்பலை பிடிக்கணும்னு நினைச்சேன். மேடம், நீங்க என்னாண்ட சொன்னது நல்லதா போச்சு. என்னைய அட்டாக் பண்ண மாதிரி அப்போ தாடிகாரனையும் அட்டாக் பண்ணுவாங்களா மேடம்? ஆமா ராணி, நீ போயிட்டு சித்தார்த் கிட்ட இந்த விஷயத்த சொல்லி அவரை கொஞ்சம் அலர்ட் பண்ண. சொல்ல போனா உங்க வீட்டுல இருக்க எல்லாத்தையும் இந்த விஷயத்த சொல்லு. சரிங்க மேடம். என்ன தாடிகாரன் போன் பண்றான்? ராணி, ஒரு விஷயம் சொல்லு பாப்பா. அப்பா அந்த கம்ப சுத்திரவன் கிட்ட சண்டை போட போறாரு. அப்பா அவன் மேல இருந்த கோவத்துல கொஞ்சம் நிதானம் இழந்த மாதிரி தெரியுது. அதனால நீ வந்து அவருக்கு பதிலா சண்டை போடு. என்னது? நானா? ஆமா, எல்லாருக்கும் எல்லா நேரமும் வாய்ப்பு கிடைக்காது. ஆனா வாய்ப்பு கிடைக்கும் போது நிரூபிக்கணும். என்ன பாப்பா சொல்ற? உனக்கு புரியலையா? நீ அப்பாவை எந்த அளவுக்கு லவ் பண்றங்கறத அப்பா முன்னாடி நீ அவனை ஜெயிச்சு ப்ரூவ் பண்ணுன்னு சொல்ல வந்த. சரி பாப்பா, நான் தாடிகார மேல வச்சிருக்கிற லவ் நிரூபிக்கிறேன். நான் வரேன். சீக்கிரம் வா. மேடம், அங்க தாடிகாரனாண்ட வம்பிழுத்து நிறுகிறாங்களாம். நான் என்னன்னு உடனே போய் பாக்குறேன் மேடம். இவ்வளவு கொண்டு போய் லாக்கப்ல போடுங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வரேன். போங்க. ராணி, இந்த இது புடி. டேய் 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 சித்தார்த், டேய் நில்றா. நான் வரடா. ஹேய், விடுடா. விடு. வாடா. ஏப்பா, என்னப்பா இது? ஐயா மன்னிச்சுக்கங்கய்யா.
போட்டி நடக்கும்போது அவங்களோட உறவுக்காரங்க செத்தா கூட அதை நிறுத்த கூடாது. அதான் சிலம்பாட்டத்தோட விதி. அப்பா, ராணி ஜெயிக்கணும்னா ஒரே வழிதான் இருக்கு. எனக்கு அவளை பெருசா பிடிக்காது பாப்பா. இருந்தாலும் தேவையில்லாம உள்ள பூந்துட்டா. அப்பா, இப்ப அது முக்கியம் இல்லப்பா. ராணியோட தாலி கேக்குறான், அது நீங்க கட்டினது. பாப்பா அது டிராமா தாலி பாப்பா. அப்பா, எனக்கு ராணி ஜெயிக்கணும்பா. நான் என்ன பண்ணணும் இப்ப? நான் போய் அவளுக்கு பதிலா சண்டை போடுறேன்னா இந்த முட்டா பசங்க ஏதோ ரூல்ஸ் பேசுறாங்க. இப்ப ராணி ஜெயிக்க ஒரே வழிதான் இருக்கு. என்ன அது? தர்ஷினி அண்ணி, இது புடி. என்ன ராணி, கொலுசை கழட்டி கொடுத்துட்டியா? அதுக்கு பதிலா அவன் தாலி அறுத்து கொடு. இப்பவே போட்டி நிறுத்திடலாம். என்ன ராணி, உன் புருஷன் மேல அம்புட்டு பாசமா? இப்ப வா வா. ஏய் ராணி, ராணி குழந்தைகளுக்கான மியூசிக்கல் சேர் போட்டி இன்னும் 5 நிமிஷத்துல தொடங்கிடலாம். பாப்பா நீங்க வராம இருக்கிறதுனாலதான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாம இருக்கோம். சீக்கிரம் வாங்க பாப்பா, எல்லாரும் வெயிட் பண்றாங்க. வாங்க. நீங்க அந்த கண்ணாடி பக்கத்துல நின்னு பாத்துக்கிட்டே இருங்க. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல பொம்மைய கண்டுபிடிச்சு ருத்ரா கொடுத்த கண்ணாடியில அது பொம்மைதான்னு உறுதி செஞ்சுக்கிட்டு அவளை ஒரேடியா தூக்கிட்டு போறேன். அவன் தானே சித்தார்த்? ஆமா. அவதான ராணி? ஆமா. அப்போ இங்க பொம்மை இருக்கிறது கண்டுபிடிச்சிடலாம்ல?
அவ இந்த நிமிஷம் வரைக்கும் கண்ணாடியிலேயே தெரியாம சித்தார்த்தையும் ராணியையும் எல்லா பிரச்சனையில இருந்து காப்பாத்திட்டு இருக்கானா, இப்ப மட்டும் எப்படி உங்களால அவளை கண்டுபிடிக்க முடியும்? இப்பதானே நான் வந்திருக்கேன். நடக்க வேண்டியதெல்லாம் தானா நடக்கும். அவ என் கையில மாட்டாம எப்படி தப்பிக்கிறான்னு நானும் பாக்குறேன். அப்போ போட்டியை தொடங்கிடலாமா? எல்லா குழந்தைங்களும் ரெடியா? ஆரம்பிச்சிடலாமா? தம்பி நீங்க வா. நாகா, இதுக்கு மேல நான் இங்க நின்னுட்டு இருந்தேன்னா எல்லாருக்கும் சந்தேகம் வரும். நான் உள்ள போறேன், நீங்க பாத்துக்கோங்க. ஏன் தமன்னா, அவன் யாருன்னு கேட்டேன், எதுவுமே சொல்லல. யார் அவன்? ஆள் பார்க்கவே பயங்கரமா இருக்கானே. அவன் பொம்மிக்கான யம. என்ன சொல்ற தமன்னா? அவன் ருத்ராவோட சிஷியன். பாப்பா எங்க? தர்ஷினி வா. தர்ஷினி போமா. என்னன்னா பாப்பா எங்க இருக்கான்னு தெரியல. சரியா, நீ எங்க இருக்கான்னு பார்த்து கொஞ்சம் கூட்டிட்டு வரியா? பாப்பாக்கு ரொம்ப விளையாட்டா போச்சு வர வர. சரி, நீ போய் பார்த்து இங்க கூட்டிட்டு வா. சரிண்ணா. பாப்பா பாப்பா பாப்பா, இதுக்கப்புறமும் ஒளிஞ்சு விளையாடலாம் வேண்டாம் சொல்லிட்டேன். எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இங்க வாங்க. அம்மா ராணி, அந்த கல்ல கொஞ்சம் இந்த பக்கமா ஏத்தி வைமா. அப்பதான் பொங்கல் கிழக்க பார்த்து பொங்கும். அதுதான் எல்லாருக்கும் நல்லது. என்ன பாட்டி, பொம்மி அக்கா தான் கொலசாமியா நம்ம கூடவே இருக்கிறாங்கல்ல, அவங்களோட ஆசீர்வாதத்துல நம்ம சைடு தான் பொங்கல் பொங்கும் பாட்டி. அம்மா ராணி, நீ என்னம்மா சண்டை போட்ட தெரியுமா? அருமையா இருந்தது. நீங்க தான் மெச்சுக்கணும். தாடிகாரன் அத பத்தி கொஞ்சம் கூட சட்டையே பண்ணவே இல்ல. இன்னும் கூட திட்டின்னு தான் இருக்கிறான். சரிம்மா, ஆனா அங்க பாரு, அடுப்பு அணையிற மாதிரி இருக்கு பாரு. ஏன் இப்படி புகை அதிகமாகுது? பாப்பா இன்னும் எங்கேயுமே காணோம். பாப்பா பாப்பா இந்த சூரிய பகவான் தட்சிணாயனத்திலிருந்து உத்தராயணத்தை நோக்கி வர நாள் தான் தை முதல் தேதி. அன்னைக்கு அவருக்கு பொங்கல் வச்சு மரியாதை செய்யற பண்டிகை தான் இது. அதோட இந்த நாள்ல இருந்துதான் தேவர்களுக்கு 6 மாதங்கிறது ஒரு நாள் கணக்கு. அவங்களோட 6 மாசம் முடிஞ்சு விடியற நேரம் தான் இந்த தை 1. இது ரொம்ப புண்ணியமான நேரம்னு சொல்லுவாங்க. சூரிய பகவான் தட்சிணாயனத்திலிருந்து உத்தராயணத்துக்கு தம் பாதையை செலுத்துவாரு.
மனு ஆச்சு? ஐயோ தமன்னா, எல்லாம் போச்சு. ஏற்பாடு பண்ண ரவுடிங்கள்ல ஒருத்தன் தான் போன் பண்ணான். அவங்க கூட வந்தவங்கள நீலின்னு ஒருத்தி ராணிய கொலை பண்ண வந்தால, அப்போ ஜான்சி ஃபாலோ பண்ணி புடிச்சு லாக்அப்ல போட்டாங்க. என்ன மனு சொல்ற? அந்த நீலியை ஜான்சி தூக்கிட்டாளா? ஆமா தமன்னா. இது எப்படி எனக்கு தெரியாம போச்சு? இப்ப அந்த நீலி மட்டும் வாயை திறந்தா நாம எல்லாரும் அவ்வளவுதான சொல்றான். சரி மனு, டென்ஷன் ஆகாத. எனக்கு கொஞ்சம் யோசிக்க விடு. ஏய் பாப்பா, வந்துட்டியா? சரி, அப்ப போட்டி ஆரம்பிச்சிடலாம். வாங்க. டேய் 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 சித்தா, தாத்தா, போட்டி நடத்துற பொறுப்பை மேனேஜர் கிட்ட கொடுத்துரு. அவரு போட்டியை நடத்திப்பாரு. இப்போதைக்கு நீ இங்கேயே இருப்பா. சொன்னா கேளு. சரிங்க தாத்தா. மேனேஜர் கிட்ட மைக்க கூட. சரி கொடுங்க சார். சரி, நீங்களே பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேன் சார். பாப்பா கலக்கிட்ட. சூப்பர் பாப்பா, நீங்க ஜெயிச்சிட்டீங்க. வாழ்த்துக்கள். ஒரு நிமிஷம் வா. என்னாச்சு சித்தப்பா? என்னாச்சுன்னு தெரியல தமன்னா. திடீர்னு சூரிய ஒளி கண்ணாடியில இருந்து பிரதிபலிச்சு என் கண்ணு கொஞ்ச நேரம் மங்கல் ஆயிடுச்சு. கண்ணு வேற சமயம் எரிஞ்சிச்சா, அதான் உள்ள போய் முகத்தை கழுவிட்டு வரலாமேன்னு போனேன். தமன்னா, இவங்க என்ன இன்னும் ஜாலியா பொங்கலை கொண்டாடிட்டு இருக்காங்க? ஆமா, அந்த நாகா எங்க? அதான் எனக்கும் தெரியல சித்தப்பா. தமன்னா காணுமே. தமன்னா என்ன, இப்பதானே சித்தார்த்த குத்த வந்தா, அதுக்குள்ள எங்க போயிட்டான்? என்ன தமன்னா, பொங்கலும் முடிஞ்சிருச்சு. நீ சொன்ன எதுவுமே நடக்கல. நாம வேற வசமா அந்த ஜான்சி கிட்ட மாட்டிக்கிட்டோம். இப்ப என்னதான் பண்ண போற? அப்பா, என்ன பாப்பா? எனக்கு ஒரு கதை சொல்றீங்களா? சொல்லிட்டா போச்சு. எனக்கு ஒரு 5 minutes டைம் கொடு. இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடும், நான் வந்துடுறேன். இது சரியா ஒர்க் ஆக மாட்டேங்குது பாப்பா, அதனாலதான் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். சரிப்பா. உங்க எல்லாரையும் நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைச்சிட்டு ஊருக்கு போனா ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொதப்பி வச்சிருக்கீங்க. நாங்க என்னத்த பண்ண முடியும்? ஒரு அட்டெம்ப்ட்டுக்கு பல அட்டம் ட்ரை பண்ணிட்டோம், எல்லாமே சொதப்பிடுச்சு. பக்கடியா பேசுறதுக்கு தான் தெரியும், ஆனா காரியத்துல கோட்டை விட்டுட்டியே. என்ன பாப்பா? என்னயா
என்னமோ பேய பார்த்த மாதிரி இப்படி அலற நீ. பின்ன இப்படி வந்து நிக்கிற, கருப்பு புடவை கட்டிக்கிட்டு தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு, உனக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? குழந்தை பயப்படாதா? என்னயா குழந்தை பயப்படுற அளவுக்கு அருது? இப்பதான் நான் ரெடி ஆகின்னு வந்துக்கிறேன். கொஞ்சம் கூட ரசனையே இல்லாம பயமா இருக்குது அது இதுன்ற. நான் இப்பதான் கண்ணாடியில பாத்துக்கின்னு வந்தேன். நான் அழகாதான் இருக்கிறேன். என்னமோ பண்ணி தொலை. பாப்பா என்ன ஓகேவா? நாளைக்கு நாம கடைக்கு போலான்னு சொல்லியிருந்தேன்ல, அங்க உனக்கு அப்படி ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடலாம். இப்பவே ஆன்லைன்ல பார்த்து எந்த மாதிரி ட்ரெஸ் வேணும்னு செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்துட்டு வந்துடலாம். எந்த கடைக்கு போலான்னு நீயே சொல்லு, ஓகேவா? ஆமா பாப்பா, நானும் வந்துடுறேன். ஆசைப்பட்டு வாங்கி கொடுக்கும் போது நம்ம என்னத்துக்கு வேணாம்னு சொல்லணும்? பிடிச்சதெல்லாம் வாங்கிக்கணும். நானும் என்னென்ன வாங்குறதுன்னு ஒரு லிஸ்ட போடுறேன். ஏய், கொஞ்சம் நிறுத்துறியா? நான் இப்போ உன்னை கேட்டனா, பாப்பாக்கு ட்ரெஸ் எடுக்கிறேன்னு சொன்னா நீ என்னமோ லிஸ்ட் போடுற அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க. யோ என்னயா? நான் யாரு? யாருக்கு தெரியும்? யோ யோ, இந்த மாதிரி பேசினா அவள் தான் சொல்லிட்டேன். உன் பொண்டாட்டியா நானு? உன்னாண்ட இல்லாம வேற யாராண்ட போய் நான் துணி வேணும்னு கேக்குறது? நீதான் எனக்கு துணி எல்லாம் எடுத்து கொடுக்கணும். அதுக்கு வேற ஆளை பாரு. நீதான் இந்த மாதிரி நடிக்கிறதுக்காக தாத்தா கிட்ட நீ ஒரு வெயிட்டான அமௌண்ட்டை வாங்கி வச்சிருக்கல்ல, அதுல போய் எடுத்துக்கோ. யோ என்னயா நீ மனசாட்சியே இல்லாம பேசுற? உனக்குலாம் கொஞ்சம் கூட ஈவரகமே இல்லையா? குழந்தை தானே, அதுக்கு சாவு பயத்தை காட்டி இந்த வீட்லயே இருக்க கூடாதுங்கிற அளவுக்கு பயத்தை காட்டி ஓட விட்டா எப்படி இருக்கும்? இப்ப என்ன பண்ணணும்? எனக்கு புரியுது. பொதுவா பேய் இருக்கான்னு கேட்டா சில பேர் இருக்கும்பாங்க, சில பேர் இல்லம்பாங்க. ஆனா இருக்குன்னு சொல்றவங்களுக்கும் சரி, இல்லன்னு சொல்றவங்களுக்கும் சரி, அர்த்த ராத்திரியில கும்மிருட்டுல அவங்க பக்கத்துல லேசா ஏதாவது அசைஞ்சா கூட மனசுக்குள்ள கருக்குன்னு ஆயிடும். அதுக்கப்புறம் பகல்ல கூட அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க. இது எல்லாருக்கும் ஒரு பொதுவான அனுபவம். கரெக்ட் அத்தை, இதையே தான் நானும் சொல்றேன். பேய் இருக்கிற வீட்லயே பேய் பயம் காட்ட இவங்க பிளான் போடுறாங்க. இனி என்ன ஆகுமோ? என்ன தம்பி, நாங்க சொல்றது புரிஞ்சுதா இல்லையா? மாமாக்கு புரிஞ்சதோ இல்லையோ, எனக்கும் தமன்னாவுக்கும்